This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 6th புக்கில் முதல் பருவத்தில் முதல் 7 இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றில் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆய்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளையே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் மொத்தம் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு எழுத்து பார்க்கலாம். ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாழை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையுள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஒலித்து பார்த்து உணர்வோம். ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகிய ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள் எனப்படுகின்றன. நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள் என்பர். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுகிறோம். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடியக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இழ், இர், இல், இவ், இழ், இல், இர், இன். இதில் வல்லின எழுத்துக்கள் கசட தபர. மெல்லினம் ஞெங்கன நமன. இடையினம் எரல வயல. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம். கசட தபர ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. ஞெங்கன நமன ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. எரல வயல ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. உயிர்மெய். மெய் எழுத்துக்கள் 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அஃது, அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெக்ஸ்ட் வீடியோவில் 7 2க்கான இலக்கணத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.